எக்ஸலண்ட். பீர்பால் ரிட்டர்ன்ஸ் ஹோம். பீர்பால் வீட்டுக்கு திரும்பினார். இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கதை யாருக்காக அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு நிறைய பேர் திறமை நிறைய இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஆங்கிலம் தெரியாதனாலேயே அவங்க பெருசாக வளர முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போட்டுட்ருக்கோம், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலம் அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவ்வளோதான். புரிஞ்சிக்கிறதுனா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கதையை கேட்க போகிறோம். அந்த கதையை கேட்க முயற்சி பண்ண போகிறோம். சரி, என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முழுமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான ஹெல்ப் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கதையோடு ஒன்றிய நம்ம படித்தல் இருந்தாவே ஆங்கிலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நமக்குள்ளார நுழைஞ்சிரும். அந்த மாதிரி பண்ணும்போது எதிர்காலத்தில் எனக்கு ஆங்கிலம் தெரியாது, பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஆகையினால் முதல்ல இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒருத்தர் கதை சொல்கிறதா நினச்சிக்கணும். அது என்ன கதைனா, பீர்பால் ரிட்டர்ன்ஸ் ஹோம். நமக்கு தெரிஞ்ச கதை தான், பீர்பால் பற்றி கதை. பீர்பால் வீட்டுக்கு திரும்பினார் அப்படிங்கிற ஒரு கதையை ஒருத்தர் சொல்ல போகிறாரு. அந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு கவனமாக கேளுங்க. ஐயோ எனக்கு புரியாது, இந்த மாதிரி முன்கூட்டியே எதுவும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக கேளுங்க. என்ன தான் சொல்ல வருது, எத்தனை வார்த்தை தான் புரியுதுன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். முதல்ல கதையை கேட்போம். Birbal was in Persia at the invitation of the king of that country. Parties were given in his honor and rich presents were heaped on him. On the eve of his departure for home, a nobleman asked him how he would compare the king of Persia to his own king. "Your king is a full moon," said Birbal, "whereas mine could be likened to the quarter moon." The Persians were very happy, but when Birbal got home he found that Emperor Akbar was furious with him. "How could you belittle your own king?" demanded Akbar. "You are a traitor." "No, your majesty," said Birbal, "I did not belittle you. The full moon diminishes and disappears, whereas the quarter moon grows from strength to strength. What I, in fact, proclaim to the world is that your power is growing from day to day, whereas that of the king of Persia is about to go into decline." Akbar grunted in satisfaction and welcomed Birbal back with a warm embrace. ஓகே, இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை கேட்கும்போது எப்படி புரியுதுன்றதை நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, என்ன கதை அப்படின்றது, என்ன பேசுனாங்கிறத பார்க்கலாம். பீர்பால் வாஸ் இன் பெர்சியா. இன் பெர்சியா அப்படின்னா பெர்சியாவில் அப்படின்னு அர்த்தம். பெர்சியான்றது ஒரு நாடு. இன் பெர்சியா அப்படின்னா பெர்சியாவில். வாஸ் அப்படின்னா இருந்தார். பீர்பால் பெர்சியாவில் இருந்தார். சரி, எதுக்காக பீர்பால் பெர்சியாவுக்கு போனார்? அட் த இன்விடேஷன் ஆஃப் த கிங். ஆஃப் த கிங் அப்படின்னா, கிங்னா ராஜா, ராஜாவினுடைய. ஆஃப் த கிங் அப்படின்னா ராஜாவினுடைய. இன்விடேஷன்னா நம்ம என்ன சொல்கிறோம், வரவேற்பு கொடுக்குறாரு. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போது அட் த இன்விடேஷன் ஆஃப் த கிங் அப்படின்னா அந்த ராஜா வாங்கன்னு கூப்பிட்டதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, பீர்பால் அந்த நாட்டுக்கு போயிருக்காரு. ஆஃப் தட் கண்ட்ரி, அந்த நாட்டினுடைய ராஜா வாங்கன்னு கூப்பிட்டதுக்காக என்ன பண்ணார், பீர்பால் அங்கே போனார். இப்போது இந்த லைனை பாருங்கள். பீர்பால் வாஸ் இன் பெர்சியா அட் த இன்விடேஷன் ஆஃப் த கிங் ஆஃப் தட் கண்ட்ரி. ஓகே, அந்த நாட்டினுடைய ராஜா கூப்பிட்டதுக்காக பீர்பால் அங்கே போனார். பார்ட்டிஸ் வேர் கிவன். பார்ட்டி அப்படின்னா விருந்து. வேர் கிவன், கிவ் அப்படின்னா கொடுக்கறது, கிவன் அப்படின்னா கொடுக்கப்பட்டது. பார்ட்டிஸ் வேர் கிவன். அப்போது நிறைய விருந்துகள், ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, விருந்து கொடுத்தாங்க. இன் இஸ் ஹானர், அவரை பெருமைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு அவருக்கு நிறைய விருந்து கொடுத்தாங்க. அண்ட் ரிச் ப்ரெசன்ட்ஸ் வேர் ஹீப்ட் ஆன் ஹிம். அண்ட் ரிச் ப்ரெசன்ட்ஸ், ப்ரெசன்ட்ஸ்னால் என்ன, ப்ரெசன்டேஷன் சொல்கிறோம். அதாவது ப்ரெசன்ட், அதாவது பரிசு. ரிச் ப்ரெசன்ட்ஸ்னால் ரொம்ப விலை உயர்ந்த பரிசுகள். வேர் ஹீப்ட் ஆன் ஹிம். ஹீப் அப்படின்னா குவியிறது. ஹீப் அப்படின்னா குவியிறது, குவிந்தது. ஹீப்டுன்னு வந்ததுனால குவிந்தது.
வேர் ஹீப்ட் அப்படின்னா குவிந்தது, ஆன் ஹிம் அவர் மேலே ஏகப்பட்ட பரிசுகள் வந்து குவிந்தது. அப்போது பார்ட்டிஸ் வேர் கிவன், அப்போது நிறைய பேர் வந்து கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்க. இன்னிசானர் அவரை பெருமைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, நிறைய விருந்து கொடுத்தாங்க. அதே சமயத்தில் திரும்பும்போது என்ன பண்ணாங்க, ரிச் ப்ரெசன்ஸ் வேர் ஹீப்ட் ஆன் ஹிம் அவருக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தாங்க. ஆன் த ஈவ் ஆஃப் ஹிஸ் டிபார்ச்சர் ஃபார் ஹோம், ஈவ், ஆன் த ஈவ், ஈவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாள் அடுத்த நாளினுடைய ஆரம்பம் ஆகப்போகுது, அதுக்கு முந்தான நாளுடைய மாலை நேரத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஈவ் ஆஃப் தீபாவளி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன அர்த்தம், தீபாவளிக்கு முந்தைய நாளினுடைய மாலை நேரம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோம். ஈவினிங்ன்றது என்ன, அடுத்த நாளினுடைக்கு முன்னாள் நாளில் மாலை நேரம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஈவினிங். அடுத்த நாளை வரவேற்கிறதுக்காக இந்த நாள் என்ன பண்ண போகுது, க்ளோஸ் ஆக போகுது. அப்போது ஆன் த ஈவ், அப்போது புறப்படுவதற்கு ஒரு முன்னாள் நாள் மாலை. ஆன் த ஈவ் ஆஃப் தி ஹிஸ் டிபார்ச்சர் அவர் கிளம்புற நாளைக்கு முன்னாள் நாள் மாலை நேரம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஹோம் அவர் வீட்டுக்கு திரும்புறதுக்கு உண்டான கிளம்புறதுக்கு முன்னாள் நாள் மாலை நேரம். எ நோபல் மேன், நோபல் மேன் அப்படின்னா பிரபு, ஆஸ்க்ட் ஹிம் பீர்பாலை கேட்டார், ஹவு ஹீ வுட் கம்பேர், கம்பேர் அப்படின்னா வேற்றுமை படுத்துறது, எப்படி நீங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்குறீங்க. ஹீ வுட் கம்பேர், ஹவு ஹீ வுட் கம்பேர், ஹீ அப்படிங்கிறது இங்கே யாரை குறிக்குது, பீர்பாலை குறிக்குது. எப்படி நீங்கள் வேறுபடுத்தி பார்ப்பீங்க, யார் யாரை வேறுபடுத்தி பார்க்குறது, த கிங் ஆஃப் பர்சியா, த கிங் ஆஃப் பர்சியா அதாவது பர்சியாவினுடைய ராஜாவையும், டு ஹிஸ் ஓன் கிங் பீர்பாலினுடைய அவருடைய ஓன் கிங் அப்படின்னா அவருடைய ராஜாவையும் எப்படி நீங்கள் வேறுபடுத்தி பார்க்குறீங்க அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு பிரபு வந்து கேட்டார். On the eve of his departure for home, a nobleman asked him how he would compare the king of Persia to his own king. Your king is a full moon. உங்களுடைய ராஜா ஒரு முழுமையான நிலா, said பீர்பால் அப்படின்னு பீர்பால் சொன்னார். Whereas அதே சமயத்தில் மைன் குட் பி, என்னுடைய ராஜா, மைன் அப்படின்னா என்னுடைய ராஜான்னு அர்த்தம். என்னுடைய எதுன்னு அர்த்தம் மைன், இந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆகுது, என்னுடைய ராஜா அப்படின்னு ஆகுது. குட் பி லைக்கண்ட், என்னுடைய ராஜா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம், டு த குவார்ட்டர் மூன், கால்வாசி நிலாவுக்கு சமமாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். த பர்சியன்ஸ் வேர் வெரி ஹாப்பி, அந்த பெர்சிய நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பட் வென் பீர்பால் காட் ஹோம், ஆனால் பீர்பால் காட் ஹோம் வீட்டுக்கு வந்துட்டார்னு அர்த்தம். வென்னு போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, வென் பீர்பால் காட் ஹோம்னா வீட்டுக்கு வந்த பொழுது, ஆனால் பீர்பால் வீட்டுக்கு வந்தப்போ ஹீ ஃபவுண்ட் தட், அவர் ஒரு விஷயத்தை பார்த்தாரு. என்ன பார்த்தாரு, ஃபவுண்ட் அப்படின்னா பார்த்தாரு, கண்டுபிடிச்சாரு. தட் எம்பரர் அக்பர், பேரரசர் அக்பர் வாஸ் ஃபியூரியஸ் வித், அவர் மேலே கடுமையான ஒரு கோபத்தில் இருந்தார். ஃபியூரியஸ் அப்படின்னா ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக இருந்தார் அப்படின்னு அர்த்தம். ஹவு குட் யூ பி லிட்டில் யுவர் ஓன் கிங், எப்படி, ஹவு அப்படின்னா எப்படி, குட் யூ பி லிட்டில் குறைவுபடுத்த முடியும். பி லிட்டில்னா குறைவுபடுத்துறது, லிட்டில்னா சின்னது, பி லிட்டில்னா குறைவுபடுத்துதல்னு அர்த்தம். யுவர் ஓன் கிங், உன்னுடைய ராஜாவை நீ எப்படி குறை சொல்லி பேசுவ. டிமாண்டட் அக்பர் அப்படின்னு கோரினார். நீ என்ன நினச்சி தான்ட்டு அப்படி சொன்ன அப்படின்னு கேட்குறாங்களே, அந்த மாதிரி அக்பர் வந்து கேட்டார். யூ ஆர் எ ட்ரைட்டர், நீ வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி சொன்னார். நோ யுவர் மெஜஸ்டி, இல்லை மேன்மை தங்கியவரே, சேர் பீர்பால். பீர்பால் வந்து அப்படி இல்லை மேன்மை தங்கியவரே அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் என்ன தான் சொன்னார், ஐ டிட் நாட் பி லிட்டில் யூ, நான் உங்களை, பி லிட்டில்னா குறைவுபடுத்துதல், டிட் நாட் பி லிட்டில்னா குறைவுபடுத்தலை, உங்களை நான் குறைவுபடுத்தலை. ஐ டிட் நாட் பி லிட்டில் யூ, நான் உங்களை குறைவுபடுத்தலை. த ஃபுல் மூன் டிமினிஷஸ், டிமினிஷஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்கிறது அப்படின்னு அர்த்தம்.
தேய்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி த ஃபுல் மூன் டிமினிஷஸ், முழு நிலா கொஞ்சம் கொஞ்சமாக தேயுது. அண்ட் டிஸப்பியர், கொஞ்ச நாளில் கழித்து மறைஞ்சிடுது. வேரஸ், ஆனால் அதே சமயத்தில், வேரஸ் அப்படின்னா அதே சமயத்தில் த குவார்ட்டர் மூன், கால்வாசி நிலா க்ரோஸ், வளர்கிறது. க்ரோ அப்படின்னா வளருது, க்ரோஸ்னால் வளர்கிறது. ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், கொஞ்சம் கொஞ்சமாக பலமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா, இன்ஃபேக்ட் உண்மையாலுமே ப்ரொக்ளைம் டு த வேர்ல்டு, ப்ரொக்ளைம்டு அப்படின்னா பிரகடனப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம், எல்லாருக்கும் அறிவிக்கிறதுன்னு அர்த்தம். டு த வேர்ல்டு, இந்த உலகத்துக்கு நான் என்ன அறிவிச்சிருக்கேன்னா, பிரகடனப்படுத்தியிருக்கேன்னா, இஸ் தேட், அது என்னென்னா, யுவர் பவர் இஸ், உங்களுடைய வலிமை, க்ரோயிங் ஃப்ரம் டே டு டே, அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே போகுது. வேற அதே சமயத்தில் தட் ஆஃப் த கிங் ஆஃப் பர்சியா, அதே சமயத்தில் பெர்சியாவினுடைய ராஜாவினுடைய வலிமை இஸ் அபவுட் டு கோ இன் டிக்ளைன், அது குறைவுபட போகுது அப்படின்றத நான் சொன்னேன். அக்பர் கிரண்டட் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கிரண்டட்னா முணுமுக்கிறது, சத்தமாக பலே அப்படின்னு சொல்லாமல் அட்டேங்கப்பா அப்படின்னு மனசுக்குள்ளார லேசாக கேட்குற மாதிரி நம்ம ஒருத்தர் பேசுகிறத கிரண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அக்பர் கிரண்டட் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பா ரொம்ப திருப்தியோடு அவராக முணுமுணுத்துக்கிட்டார். அண்ட் வெல்கம்டு, அதே சமயத்தில் வரவேற்றார். யார்? பீர்பாலை வரவேற்றார். பேக் வித் எ வார்ம் எம்ப்ரேஸ், அப்படியே கட்டி அணைச்சி ரொம்ப சந்தோஷமாக அவரை வரவேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஓரளவுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஐடியாவோட புரிகிற வரைக்கும் ஜஸ்ட்டு கேளுங்க. இப்போ நிறைய நல்லாவே உங்களுக்கு புரியும், கவனமாக கேளுங்க. Birbal was in Persia at the invitation of the king of that country. Parties were given in his honor and rich presents were heaped on him. On the eve of his departure for home, a nobleman asked him how he would compare the king of Persia to his own king. Your king is a full moon, said Birbal, whereas mine could be likened to the quarter moon. The Persians were very happy, but when Birbal got home he found that Emperor Akbar was furious with him. How could you belittle your own king? Demanded Akbar. You are a traitor. No, your majesty, said Birbal, I did not belittle you. The full moon diminishes and disappears, whereas the quarter moon grows from strength to strength. What I, in fact, proclaim to the world is that your power is growing from day to day, whereas that of the king of Persia is about to go into decline. Akbar grunted in satisfaction and welcomed Birbal back with a warm embrace. ஓகே, இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு 2 கேள்வி அவங்க கேட்பாங்க. எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்டுட்டு இந்த கதையிலேயே அதில் ஆன்சர் இருக்குது, அந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. 1. To which country did Birbal went? 2. How did Birbal praise the king of Persia? ஓகே, எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதை எய்ம் பண்ணுது அப்படின்னா, எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியுது, ஆனால் அதனுடைய அர்த்தம் எப்போவுமே விளங்க மாட்டேங்குது, சொந்தமாக எழுத முடியல, பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கவே முடியல, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. யாராவது பேசிக்கிட்டு இருந்தாவே நான் ஒரு 4 அடி தள்ளி போயிடுறேன். அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு கிராமரே தெரிய தேவையில்லை, ஆனால் கிராமர்னால் என்னன்னு எளிமையாக புரிய வச்சு, அதே சமயத்தில் இப்போ பார்த்த மாதிரி நிறைய 360 கதைகள், டெய்லி ஒரு கதை ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உலக அறிவும் நிறைய கிடைக்கும். அதே சமயத்தில் ஆங்கிலத்தின் மேலே இருக்கிற பயம் சுத்தமாக போயிடுங்க. ஸோ இன்றைக்கே cka.collector.in/b/scf இந்த லிங்க் மூலமாக போய் பை பண்ணுங்கள். 3 மாதத்தில் உங்களுடைய ஆங்கிலத்தினுடைய பயம் இல்லை அதனுடைய அறிவு கண்டிப்பாக விருத்தி அடையும். இது வாங்கிறதுக்கு உண்டான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 8508502000 நம்பரை கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.